ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த எப்படி கரெக்டாக அதை பதப்படுத்தி கரெக்டாக அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள இருந்து அந்த எடுத்து அந்த வீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய களைகள் எல்லாமே களைஞ்சி அதை நேர்த்திப்படுத்தி அதை கரெக்டாக பக்குவப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? ஏன்னா அப்பதான் அந்த இடத்துல நமக்கு தேவையான விஷயங்களை அந்த இடத்துல இருந்து நம்ம விளைவிக்க முடியும். ஒரு செடி வளரணும்னாலும் சரி, எந்த ஒரு இது விஷயம்னாலும். ரிசர்ச் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எப்படி நீங்க உடலுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்று கொடுக்குறது தேவையில்லாத விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது. ஆனால் மனம்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம். அங்கே நடக்கிற விஷயம், நியூஸ் பேப்பர்லேருந்து சில விஷயங்கள், டிவிலேருந்து சில விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா அங்கேருந்து சில விஷயங்கள். ஸோ இப்படி வீட்டில இருந்து சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டிருக்கிறோம். அப்ப அதை தேவையான விஷயங்களை எடுத்துக்கின்னு தேவையில்லாத விஷயம் விளக்கணும். ஆனா ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 95% எண்ணங்கள், உங்களோட எண்ணங்கள் தேவை நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சி இதுதான் சொல்லுது. 95% உங்க மைண்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே தேவையில்லாத விஷயம்தான். நார்மலா இருக்கும்போது ஒரு பீட்டா ஸ்டேஜோ அந்த இதுல இருந்து இயங்கும் போது நமக்கு சரியான ஒரு டென்ஷன்ல இருக்கும். எதையா பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஹை பீட்டா அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நடக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் ஸ்ட்ரெஸ். ஹை பீட்டா ஸ்டேஜில் வர சிந்தனைகள். ஸோ ஒரு 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 விட்டமின்ஸ், ஒரு சத்து மிகுந்த உணவுகளும் போகுது, சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களும் நம்ம உடலுக்குள்ள போகுது. கரெக்டா? உடல் என்ன பண்ணுது? எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கணும். என்னதான் நீங்க எல்லாத்தையும் கொடுத்தாலும் இந்த உடலை எடுத்துக்கினாலும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் விலக்கிடுது. தேவையான விஷயங்கள் மட்டும் அதை எடுத்துக்குது. அதை தேவையில்லாத விஷயங்கள் அது ஒரு கழிவா வெளியில போயிடுது. ஸோ ஒரு 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 விட்டமின்ஸ், ஒரு சத்து மிகுந்த உணவுகளும் போகுது, சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களும் நம்ம உடலுக்குள்ள போகுது. கரெக்டா? உடல் என்ன பண்ணுது? எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கணும். என்னதான் நீங்க எல்லாத்தையும் கொடுத்தாலும் இந்த உடலை எடுத்துக்கினாலும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் விலக்கிடுது. தேவையான விஷயங்கள் மட்டும் அதை எடுத்துக்குது. அதை தேவையில்லாத விஷயங்கள் அது ஒரு கழிவா வெளியில போயிடுது.